God's way of judgment. You understood a little principle now. ஆகவே தேவன் நியாயந்திருக்கக்கூடிய அந்த கோட்பாட்டை சற்று அளவு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இப்பொழுது. All will not be judged equally for the same crime. ஒரே குற்றத்திற்காக எல்லாருக்கும் அதே விதமான நியாயத்தீர்ப்பு கிடைக்க போவதில்லை. Why can't they do that on the earth? ஏன் பூமியிலே அப்படி அவர்கள் செய்யவில்லை? Because in the earth they don't go by how much you know, they only go by what you did wrong, that's all. இந்த பூமியிலே இந்த உலக வழக்கின்படி நீங்கள் எந்த அளவு தெரிந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து காரியமல்ல, என்ன தப்பு செய்திருக்கிறீர்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து தான் தண்டிப்பு. Two people do the same crime, same judgment. இரண்டு பேர் ஒரே விதமான தப்பு செய்தார்கள் என்று சொன்னால் ஒரே விதமான நியாயத்தீர்ப்பு. There's only one place where the judgment will be different, that is God's throne. ஒரே ஒரு இடத்திலே மட்டும் தான் நியாயத்தீர்ப்பு வித்தியாசமானதா இருக்க போகிறது, அது தேவனுடைய சிங்காசனம். And it will be exactly equal to your knowledge. அது நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவுக்கு தகுந்த அளவிலேயே அது இருக்க போகிறது. That is why I say it's a very serious thing if your knowledge leg is so long and your life is only half of that. ஆகவே தான் உங்களுடைய அறிவு நீண்டு கொண்டே போகிறது, ஆனால் வாழ்க்கையோ அதிலே பாதி தான் இருக்கிறது என்பது சீரியஸான காரியம் என்று உங்களுக்கு போதிக்கிறேன். How shall we escape this stricter judgment? இந்த கண்டிப்பான நியாயத்தீர்ப்புக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? One way. ஒரு வழி உண்டு. Make sure that your life leg is always equal to your knowledge leg. உங்களுடைய அறிவு என்கிற அந்த காலினுடைய அதே அளவு உங்களுடைய வாழ்க்கை என்கிற காலம் இருக்க வேண்டும் என்பதிலே கருத்துள்ளவர்களாயிருங்கள். Is that very difficult? அது கடினமான காரியமா? Does a baby say, ஒரு குழந்தை எப்படி சொல்லுமா? Oh, it's so difficult, my right leg must become as long as my left leg when I grow up. ஐயோ, நான் வளர வளர என்னுடைய வலது கால் இடது கால் அளவுக்கு வளர வேண்டும் என்று இருப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று ஒரு குழந்தை சொல்லுமா? So difficult. மிக மிக கஷ்டம் என்று சொல்லுமா? Which baby says that? எந்த ஒரு குழந்தை அப்படி சொல்லும்? All babies, the legs are growing equally. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த இரண்டு கால்களும் ஒரே அளவாய் தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. That is the normal development. அதுதான் சாதாரண வளர்ச்சி. If it is abnormal, the doctor says something is wrong with this baby. அசாதாரண வளர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் மருத்துவர்கள் இந்த குழந்தையிடத்தில் ஏதோ குறை காணப்படுகிறது என்று சொல்வார்கள். We have to stand steady on our feet. நம்முடைய கால்களிலே நாம் நிலையாக நிற்க வேண்டும். Most believers are standing like this. அநேக விசுவாசிகள் இப்படி சாய்ந்து கொண்டு தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். Knowledge is so much. அறிவு பெருகி இருக்கிறது. Life is so little. வாழ்வு என்கிற கால் குறைந்த அளவே வளர்ந்திருக்கிறது. Now we have to work on the side which is weak. இப்பொழுது எந்த பகுதி பலவீனமாக இருக்கிறதோ அங்கே நாம் கிரியை செய்ய வேண்டியிருக்கிறது. Develop it. அதை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள்.